பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அப்படிப்பட்ட நம்ம பார்த்து ஆண்டவர் ஒரு கட்டளையாக சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10 கட்டளையில் நமக்கு ஃபர்ஸ்ட் கட்டளை என்னது? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்ப்போம், நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்துக்கிட்டே நம்ம விக்கிரகத்தையும் நம்பி அதையும் சேவிக்கிறோமா? ஏன்னா சில பேர் குடும்பத்தில் இன்னும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், நம்மளோட அப்பன் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்குது. பல கடினமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், வியாதி பலவீனத்தோடு இருக்கிறோம். இதுக்கான ரீசன் சில பேர் விக்கிரகத்தை தேடி போகலாம், சில பேர் நான் விக்கிரகத்தை தேடி போகல, ஆண்டவரை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இன்னும் அந்த சேவிக்கிற விஷயத்தில் நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா, அந்த சேவிக்கிற விஷயத்தில் நம்ம அனுதினமும் ஆண்டவரை சேவிக்கிறோமா? அனுதினமும் அவரை பணிந்து நடக்கிறோமா? அனுதினமும் அவருக்கு பயந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறோமாங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். மூணாவது, நம்ம சேவிக்கிறதுல ஒரு தப்பு பண்ணுறோம். என்னன்னா, சேவிக்க கடவீர்கள்னா சேவைன்னு ஒரு அர்த்தம். கர்த்தருக்காக நாம் சேவை செய்யணும். அன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி செய்தார், எல்லா இடங்களுக்கும் சென்று ஊழியங்களை செய்தார். அதே போல் அவர் கடைசி வரை தன் ஜீவனை விடும்போதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். அதுபோல் நமக்கு கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்வில் எதுவோ, நம்ம என்ன சேவை செய்யணுமோ அதை நம்ம ஒவ்வொருவரும் கரெக்டாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்யும்போது நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம அப்பத்தையும் நம்மளோட தண்ணீரையும் அவர் ஆசிர்வதிக்கிறார். வியாதி, நம்ம சரீரத்தில் என்ன ஒரு பலவீனமாக இருந்தாலும், நமக்கு ஒரு கேன்சரே நம்ம வீட்டில் இருந்தாலும், அது யாருக்கு இருந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் அதையும் சுகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு சொன்ன 3 விஷயத்தை நீங்கள் தியானிக்கணும். ஒன்று, நம்ம விக்கிரகத்தை தேடி போகிறோமா? அது ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது, நம்ம அனுதினமும் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? மூணாவது, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் வைராக்கியமாக. அது ஊழியமோ இல்லை நம்ம அவரோட சித்தமாக நம்ம என்ன செய்யணுமோ அதை நாம் அவருக்காக செய்யும்போது தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இது கட்டளையான வசனம். அந்த கட்டளையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.